ஷிம்சான்ல இருக்க கோஸ்ட் எபிசோட்லாம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இனி நம்ம பார்க்க போற எபிசோட் வந்து கசாமா காப்பி கோஸ்ட் தான். ஆக்சுவலா இந்த எபிசோட் நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு தேவை பொறுமை மட்டுமே தான். ஏன்னா இந்த எபிசோட வந்து ரொம்பவே ட்விஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. எண்டிங்ல தான் கோஸ்ட்டை காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல நடந்தது தான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கும். ஆனா நீங்க வெறுத்து போயிட்டு அதிலே வீடியோவை கட் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா அதுக்கான ரீசனை எண்டில் தான் சொல்லியிருப்பாங்க. நான் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அந்த பெல் ஐகானை பார்த்துக்கங்க. நீங்க வீடியோ ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கதை வந்து ஆரம்பிக்குது. எடுத்தோனே யார் வந்து இன்ட்ரோ கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஈஸியா கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம சின்சான் ஸ்கூலோட பிரின்சிபால் தான் ஒரே குட்டி ஸ்டோரி சொல்ல வந்திருப்பாரு. ஆனா இந்த எபிசோடோட எண்டிங்ல அவர் தான் அந்த கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னா சிம்சான் ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபால் இந்த எபிசோட் எண்டிங்ல எதுக்கு கோஸ்ட் மாதிரி காட்டியிருக்காங்க, அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேரோட கமெண்ட் நல்லா இருக்கு, அதாவது அந்த எபிசோடோட ஸ்டோரி கூட செட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். எடுத்தோனே நம்ம பிரின்சிபால் வந்து ஒன்னு சொல்றாரு. ஏன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த சம்மர் வெகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. என்ன சொல்றீங்க எல்லா நாளுமா? ஆனா நீங்க ஒரே விஷயத்தை தானே தினமும் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு நாள் ஆரம்பிக்கக்குள்ளேயும் ஒரு நாள் முடியக்குள்ளேயும் நீங்க ஒரே விஷயத்தை தானே பண்றீங்க. அதனால நீங்க டயர்டும் ஆயிடுறீங்க. அப்படி இருக்கக்குள்ள எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருவேளை அதுக்கு மீனிங் இதுவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க்ல நின்று சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கசாமா வீட்டை காட்டுறாங்க. நம்ம கசாமா வந்து ரொம்பவே வேகமா எங்க கிளம்பி போயிட்டு இருப்பான். எங்க போறனா அன்னைக்கு அவனுக்கு கிராம் ஸ்கூலா இருக்கும். ஆக்சுவலா அன்னைக்கு அவனுக்கு இங்கிலீஷ் டெஸ்டா இருக்கும். அதுக்கு வேகமா போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம கசாமாவோட அம்மா வந்து இவ்வளவு சீக்கிரமா எங்க போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம கசாமாவோ இன்னைக்கு என்னோட இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்டயும் சொல்றான். நம்ம கசாமாவோட அம்மாவோ ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்புறாங்க. நம்ம கசாமாவோ பாய் சொல்லிட்டு ரோட்ல வந்து புக்கை திறந்து படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம சின்சான் வந்து பார்க்ல புரி டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். எதுக்குன்னா நம்ம கசாமாக்கு தான் வெயிட் பண்ணிருப்பான். அவங்க கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா வந்து வரேன்னு சொல்லிருப்பான். ஆனா நம்ம கசாமாக்கு வந்து இந்த பக்கம் கிராம் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கனால அவனும் இவங்க கூட விளையாட போனா நம்ம டெஸ்ட்டை விட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். கசாமாவோ இவங்க கூட விளையாட போனா கண்டிப்பா நம்ம இங்கிலீஷ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருவோம். அதனால நம்ம டக்குனு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணில் படாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுவான். கிளாஸ்ல டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கசாமாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸும் ரொம்பவே டஃபா இருக்கும். இவனும் நம்ம ஒரு தப்பான கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனா அன்னைக்கு ஈவினிங் வந்து அதை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப வந்து அவன் டெக்ஸ்ட் புக்ல ஐ டோன்ட் ஹேவ் a pen அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கான். ஆனா இவன் வந்து ஐ ஹேவ் a pen அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பான். அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த பார்க் பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம சிம்சான் வந்து பார்க்ல மறுபடியும் புரி டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாண்டுருக்கான். நம்ம கசாமா அவனை பார்த்தோன்னே ஒண்ணுமே புரியாது. நம்ம சிம்சான் இன்னுமா விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இவனுக்கு மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் பத்திலாம் கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்புறான். நம்ம சிம்சான் வந்து அவனுக்கு முன்னாடி நிப்பான். நம்ம சிம்சானும் கசாமாவை பார்த்து கசாமா நீ இன்னுமா பார்க்ல விளையாண்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம கசாமாவோ நீ ஃபுல்லா நான் விளையாடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ போய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம கசாமாவை நான் தான் விளையாடலன்னு சொல்றான்ல அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கோவமா பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனோடனே நம்ம கசாமாவோட அம்மா வந்து கசாமாவை பார்த்து கசாமா நீ சீக்கிரமா கிராம் ஸ்கூல் போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நம்ம கசாமாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் இப்பதான் போயிட்டு வந்திருப்பான். அவனும் நான் இப்பதான் கிராம் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்றான். நம்ம கசாமாவோட அம்மாவோ ஆனா கிராம் ஸ்கூல்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள தான் சைடுல வந்து அந்த கிளாக்ல மணி 1:43 காட்டும். நம்ம கசாமாவோ அதை பார்த்துட்டு இது வந்து உடஞ்சிருக்கும் இல்ல இது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்க அவங்களோட மொபைல் போன் எடுத்து காட்டுறாங்க. அதுலயும் டைம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தான் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்தோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். மறுபடியும் ஸ்கூலுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்குள்ள தான் அவன் யோசிக்கிறான். நம்ம ஸ்கூலுக்கு ஏற்கனவே முன்னாடி போயிட்டோம், நம்ம டெஸ்ட்டும் எழுதணும். அப்படி இருக்கக்குள்ள எப்படி எல்லாமே திரும்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு கிட்ட போகல நம்ம சிம்சான் மறுபடியும் பார்க்கல அந்த புரி டான்ஸ் ஆடிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கான். இவன் சின்சானை பார்த்தவனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா மறுபடியும் சின்சான் இங்க தான் விளையாண்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவன் கூட விளையாட போனா நம்ம கிராம் ஸ்கூல் டெஸ்ட்ல கண்டிப்பா ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். இவன் ஸ்கூலுக்கு போனோனே டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றான். அப்ப இவன் யோசிக்கிறான் அப்ப முன்னாடி நடந்தது எல்லாமே ட்ரீம் டெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு முடிச்சோனே டெஸ்ட் ஆரம்பிக்குது. அப்ப கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கறான். அதுலயும் சேம் ப்ராப்ளம், கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்பவே டஃபா இருக்கு. நம்ம கசாமாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ப்ராப்ளம் எல்லாமே சேமா தான் இருக்கு. ஆனா எல்லாமே எனக்கு மட்டும் 2 தடவை நடக்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி நடக்க கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சுனா எனக்கு மட்டும் வயசாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கான். அன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப வந்து சிம்சான் பார்க்ல மறுபடியும் புரி டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். கசாமாவோ சிம்சான் கிட்ட போயிட்டு கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீ ஃபுல்லா நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டேன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம சிம்சானோ நம்ம ரெண்டு பேரும் நீ ஃபுல்லா ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்றான். கசாமாவோ போய் சொல்லாத நீ ஃபுல்லா நான் உங்க கூட விளையாடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சிம்சானோ நான் போய் சொல்ல நீ ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள நம்ம கசாமா வந்து இன்னைக்கு எல்லாமே ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருந்தது, எல்லாமே டபுளா நடக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்சான் கிட்ட கசாமா கோவமா சொல்லிட்டு இருக்கான். நம்ம சிம்சானோ ரிப்பீட்டடாவா இந்த கேம் லூப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். கசாமாவோ சிம்சானை பார்த்து நீ எதை பத்தி ஃபீல் பண்ண மாட்டியா, நீ எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டே, இதெல்லாம் கூட கேர் ஃப்ரீயா தான் நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள நம்ம சிம்சான் வந்து எனக்கு எதை பத்தி கவலைப்படாம 5 வயசு பையனாவே எப்பவுமே ஜாலியா இருக்கணும் அப்படிங்கறத பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கசாமா கிட்ட சொல்றான். கசாமா வந்து நீ இப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கோவமா கத்திட்டு இருப்பான். சின்சானோ அப்ப நீ என் கூட விளையாட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் கூட விளையாடுவேன்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது, நான் கூட விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வீட்டுக்கு போயிட்டு கதவை திறக்கிறான். அப்ப வந்து அவங்க அம்மா கசாமா இன்னைக்கு சீக்கிரமா கிராம் ஸ்கூல் போறியா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்கறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா நம்ம இப்பதான் கிராம் ஸ்கூல் போயிட்டு வரோம். அப்படி இருக்கக்குள்ள இவங்க காலையில கேட்ட மாதிரி மறுபடியும் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தேகப்பட்டு அந்த கிளாக்க பார்ப்பான். அதுலயும் டைம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கதவை திறந்துட்டு வெளியே பார்க்கக்குள்ள கிளைமேட்டும் மதிய மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஒரு 2 செகண்ட்ல நம்ம கசாமாவோட அம்மா மறுபடியும் வந்து கசாமா இன்னைக்கு சீக்கிரமா கிராம் ஸ்கூல் போறியா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தடவை கேட்கறாங்க. இவன் அதை பார்த்து பயந்துகிட்டு வேகமா ரோட்ல ஓடிட்டு இருப்பான். அங்க மறுபடியும் நம்ம சிம்சான் வந்து புரி டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். நம்ம கசாமாவை பார்த்தோன்னே இன்னும் பயந்துருவான். சிம்சான் எப்படி மறுபடியும் அங்க விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேகமா கிராம் ஸ்கூல் ஓடிட்டு இருப்பான். அங்க போயிட்டு டெஸ்ட் எழுதுக்குள்ள இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் நடந்ததை பத்திலாம் நினைச்சுக்கிட்டு டெஸ்ட்டும் ஒழுங்கா எழுதாம அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த கேம் லூப்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, ஆனா இந்த கேம் லூப்ல நானும் சிம்சான் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேப்பரை வந்து வேகமா கொடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ரோட்ல அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பான். இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபியூச்சர் மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம சிம்சான் கூட விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அவன்கிட்ட போய் விளையாண்டா இதுக்கான ரீசன்லாம் அங்கதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கக்குள்ள தான் பார்க்ல வந்து நம்ம சிம்சான் வந்து புரி டான்ஸ் ஆடிக்கிட்டு
வச்சுக்கிட்டு கசாமா விளையாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருப்பான். நம்ம கசாமாவோ முன்னாடிலாம் நான் இவன் கூட விளையாட போவே இல்லை, ஆனா நான் வந்து விளையாண்டதா சொல்றேன், அப்ப என்ன வரை யாரோ இவன் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க, அதை பத்தி கண்டுபிடிக்கணும், நம்ம இவன் கூட விளையாண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் கிட்ட போயிட்டு நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சின்சானும் விளையாடலாம்னு சொல்றான். நம்ம கசாமாவும் அப்ப ராக் பேப்பர் சீசர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடக்குள்ள அதில் நம்ம சின்சான் தோத்துறோம். அவன் கண்ண மூடிட்டு இருப்பான். நம்ம கசாமா போயிட்டு பார்க்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இந்த ஒரு சின்ன ஃபன்ல தான் ஃபுல் ஆன்சரே கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே பேசிட்டு இருப்பான். அப்ப நம்ம சின்சான் வந்து நம்ம கசாமாவை கண்டுபிடிச்சிடா. நம்ம கசாமாவோ சின்சான் உண்மையிலே பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்சான் சொல்லிட்டு இருப்பான். மணி 5 ஆயிடும். நம்ம சின்சான் வந்து ஆக்ஷன் கமின் போட டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம கசாமா வந்து பார்க்ல அந்த வால் பக்கத்துல அவன மாதிரி ஒரு உருவத்தை பார்ப்பான். அதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அதை ஃபாலோ பண்ணிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம கசாமாக்கு புரியுது, அப்ப இவ்வளவு மணி நேரம் அவனோட உருவத்தை வச்சுக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சும்மா ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போக்கல அவன் வந்து நம்ம கசாமாவோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இந்த கோஸ்ட் நம்ம கசாமாக்கு முன்னாடி நேரா அவனோட வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த மிரர்ல ஒளிஞ்சப்பா நம்ம கசாமா உள்ள பண்ணனே அவங்க அம்மா வந்து நீ கிராம் ஸ்கூலுக்கு சீக்கிரமா புரிய அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்பாங்க. இவனுக்கு அப்பதான் எல்லாமே புரியும். நம்ம வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் இவனே ஃபாஸ்டா பண்ணி முடிச்சனால தான் நம்ம வந்தவனே அது எல்லாமே நம்மளுக்கு திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இவன் இடத்துல வந்து நம்ம வந்தனா நம்ம இவனோட வேகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான். எங்க போறனா திரும்ப கிராம் ஸ்கூல் போயிட்டு வேகமா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம் ஸ்கூல் போக்கல அதே பார்க்ல வந்து நம்ம சிம்சான் வந்து புரிபுரி டான்ஸ் ஆடி நின்னுட்டு இருப்பான். இவனு நேரா கிராம் ஸ்கூல் போயிட்டு அங்க டெஸ்ட் எழுதாமலே வேகமா பேப்பர் கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு இருப்பான். ஏன்னா பார்க்ல நம்ம சிம்சான் முன்னாடி இவன் தான் விளையாடுறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பான். அப்ப பார்க்ல வந்து ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்கக்குள்ள இவன் வந்து சிம்சான் கூட விளையாண்டுட்டு இருப்பான். நம்ம கசாமா கோஸ்ட் இவனை தொட்டிக்கிட்டு வேகமா வந்துட்டு இருப்பான். எதுக்குன்னா இவனோட வீட்டுக்கு போயிட்டு திரும்ப எல்லாத்தையும் பழையபடி திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்குள்ள நம்ம கசாமா இவனுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேகமா ஓடுவான். இந்த வாட்டி நம்ம கசாமா வந்து இவனோட வேகமா ஓடிட்டு இருப்பான். எதுக்குன்னா நம்ம வந்து டைமை சேஞ்ச் பண்ணோம், அப்பதான் இவனை அழிக்க முடியும், எல்லாத்தையும் நார்மலா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேகமா இவன் வந்து அவனோட வீட்டுக்கு போயிடுவான். அப்ப நம்ம கசாமாவோட அம்மா வந்து இவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. டைம் வந்து வழக்கம் போல மாறிடும். அப்பதான் நம்ம கசாமா கோஸ்ட் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான், நான் மறுபடியும் வருவேன், அப்ப வந்து நான் உன் இடத்துல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை வந்து மறைஞ்சு போயிடுவான். இந்த பக்கம் நம்ம பிரின்சிபல் வந்து பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பாதி டைலாக் சொல்லி முடிச்சிடறாரு. என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், ஏன்னா இவர் ஒரு டைம் டிராவலரா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான். அநேகமா இவரோட அண்ணனா தான் இருப்பார் போல இருக்கு. சோ இவரை வந்து எண்டிங்ல கடைசியில இவரோட கண்ணை தான் அந்த கசாமா கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட எபிசோட வந்து ரொம்பவே சிம்பிளா முடிப்பாங்க. இதுக்கு மேல இந்த எபிசோட பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எபிசோட நீங்க எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா உங்கள்ட்ட நான் ஒரு தேங்க்ஸ் மட்டுமே தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு மணி நேரம் பேசுற எனக்கே ரொம்பவே கடுப்படுச்சுது. என்னடா கான்செப்ட் இது எல்லாமே நடந்ததே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு, இது எப்படிதான் நம்ம பேச போறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். அதனால எது எப்படி பண்ணாலும் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்க உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.